இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரை தான் எடுக்க போகிறேன். ஸோ பெங்களூரில் வந்து மழை பெஞ்சது மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வந்துச்சு. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் கீரையில். பட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நிறையவே வந்து கிடைக்கும். ஈச் டைம் வந்து எனக்கு 15 days ஒன்ஸ் வந்து வருது. ஸோ உங்கள் ஊருங்களில் கீரை ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கீரை, அதுக்கு ஒரு கட்டுன்னு சொல்ல முடியாது. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு 5-6 கட்டு சேர்த்தா ஒரு கட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30 rupees. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ ஈச் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து தான் வந்து கீரை கிள்றேன். அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை பேர் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கத்தான் கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா முட்டி வாதத்துக்கு அப்புறமா இதுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரந்தோட கீரை கூட ரொம்ப நல்லது, பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் வந்து ரெகுலராக வந்து ஃபுட் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரந்தை வந்து நான் தண்ணி நிறைய ஊற்றுறேன். பட் ஊற்றினாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வரதில்லை. இந்த மழை தண்ணிக்கு தான் இது வருது. அது என்னத்துக்குன்னு தெரியல. மழை தண்ணிக்கு வந்து நிறைய வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச பிறகு தான் அந்த கீரை வந்தது. ரிமைனிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றினாவே வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ கீரை ஒரு குட்டி ஃபேமிலிக்கு இது வந்து சரி போயிடும். இன்னும் வந்து இருக்குது, நிறையா இருக்குது. நான் என்னென்ன கீரையில் ஒரு 4-5 ரகமான கீரை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது முளைக்கத்தான் கீரை. அப்புறமா இந்த கீரை பேர் என்னதுன்னு தெரியாது. பட் இது கூட ரொம்ப நல்லது. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது தான். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டி வலிக்கு நெல்லுது. அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருங்கைக்காய் செடி, ஒரு குட்டி முருங்கைக்காய் செடி இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுதான் ஒரு குட்டி முருங்கைக்காய் செடி இருக்குது. ஸோ இந்த கீரை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை பேர் ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா சளிக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த கீரை வந்து நான் வந்து இப்போ மழை வந்தது இல்லையா. ஸோ என் பசங்க வந்து அப்படியே கொட்டா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இது வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சிடுவேன். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் நம்மளுக்கும் வந்து குட் இம்யூனிட்டியாக இருக்கும். இதுவும் வந்து நல்லா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெரந்தியோட கீரை வந்து இருக்குது. ஸோ சூப்பராக வந்துருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து கீரை இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ்வலி மழைக்காலம் வந்துச்சுன்னா நான் கீரை வந்து வெளியே வாங்கவே மாட்டேன். இப்போ சம்மர்ன்றதுனால இப்போ வந்து அப்பப்போ வந்து மழை பெய்யுது இல்லையா. ஸோ அந்த மழைக்காக வந்த கீரைங்க தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கீரை இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நல்லா வந்து கிடைக்கிறது கிடையாது. ஸோ இவ்வளோ கீரை கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து அங்கெல்லாம் போனால் இன்னும் இருக்குது பாருங்க. இங்கே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கத்தான் கீரை தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடியோட வந்து அள்ளின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மரதாணியோட அள்ளின்னு இருக்குது. ஸோ நான் ஈச் டைம் வந்து இன்கேஸ் எதுனா செடிங்களோட வந்து அள்ளிக்கிச்சனால நான் வந்து கட் பண்ணிட மாட்டேன். அது வந்து இன்னொரு செடி வந்து போயிடும்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா எனக்கு வந்து கட் பண்ண பிடிக்காது. ஜஸ்ட் அப்படியே வந்து வளர்த்தோன்னு விட்டுருவேன். நம்ம வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தால் திரும்பி ஸோ இங்கே வந்து ஸோ இங்கே இன்னொரு கீரை இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இதை வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து போதும். இந்த கீரை வந்து போதும்.